இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இறைவனுடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்ற இந்த சாட்சியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். முதலாவது சாட்சி கடிதம், கவிதா என்ற ஒரு சகோதரி இந்த சாட்சி கடிதத்தை சமர்ப்பிக்கின்றார். என் கணவர் அயல் நாட்டிலிருந்து வர முடியாமல் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் இருந்த சமயத்தில் இந்த திருத்தலம் தேடி வந்து மரிய மதலேனம்மாளிடம் நம்பிக்கையோடு வேண்டினேன். ஆச்சரியம், நான் எதிர்பாராமலேயே திடீரென்று அவருக்கு எல்லா காரியங்களும் கிடைக்கப் பெற்று இன்றைக்கு என்னோடு ஊருக்கு வந்துவிட்டார். அதிசயத்தை அற்புதத்தை செய்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இப்படிக்கு பிரிய மகள் கவிதா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. கோங்காம்பரையிலிருந்து அமல்ராஜ் என்ற சகோதரர் இந்த சாட்சி கடிதத்தை சமர்ப்பிக்கின்றார். இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. எனது பெயர் அமல்ராஜ், கோங்காம்பாறையிலிருந்து வருகிறேன். நான் ஒரு சிறு வீடு கட்டி கரண்ட் கனெக்ஷன் கிடைப்பதற்காக இபி ஆஃபீஸில் விண்ணப்பம் கொடுத்திருந்தேன். கரண்ட் கனெக்ஷன் கிடைக்க ரூபாய் 14,000 கட்ட வேண்டும் என்று கூறினார்கள். என்னால் பணம் கட்ட முடியவில்லை. நான் புனித மதலேன் மரியாள் திருத்தலம் வந்து ஜெபித்து வந்தேன். புனிதையின் வழியாக இறைவன் எனக்கு அற்புதம் செய்தார். எந்த பணமும் செலுத்தாமல் இலவசமாகவே கரண்ட் கனெக்ஷன் கிடைக்க உதவி செய்தார். பரிந்துரை செய்த மதலேன் மரியாளுக்கும் அற்புதம் செய்த ஆண்டவருக்கும் கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். கரங்களை தட்டி இப்படிக்கு அமல்ராஜ், கோங்காம்பாறை. அவரோடு சேர்ந்து நாம் நன்றி செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. குளராயன்பாளையத்திலிருந்து பாக்கியவதி என்ற ஒரு தாய் இந்த நன்றி கடிதத்தை சமர்ப்பிக்கின்றார். இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. என் பெயர் பாக்கியவதி, குள்ளராயன்பாளையத்திலிருந்து வருகிறேன். எனக்கு ரொம்ப வருடங்களாக மைக்ரேன் தலைவலியால் அவதிப்பட்டு வந்தேன். மிகுந்த வலி வரும்போது வலி மாத்திரை போட்டு வந்தேன். நான் புனித மதலேன் மரியாளின் இந்த திருத்தலம் வந்து திருப்பலியிலும் ஜெப ஆராதனையிலும் கலந்து கொண்டு புனித இடம் என் தலைவலி நீங்கி குணம் கிடைக்க வேண்டி வந்தேன். தலைவலி வரும்போது புனித எண்ணெய் பூசி ஜெபித்து வந்தேன். இப்போது எனது தலைவலி பூரணமாக குணமடைந்துள்ளது. எனக்கு உதவி செய்த மதலேன் மரியாளுக்கும் இறைவனுக்கும் கோடான கோடி நன்றிகள். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். தலைவலியை, அதுவும் மைக்ரேன், மிக கடுமையான ஒரு தலைவலி மைக்ரேன்கிறது. வந்தால் அந்த தலை எங்கேயாவது போய் முட்டிக்கணும் அல்லது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உருண்டு பரல்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு தலைவலி. இறைவன் குணப்படுத்தி இருக்கின்றார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. சிறப்பாறை அந்தோணி சாமி. இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. சிறப்பாறை சித்தூரான் வீடு அந்தோணி சாமி. எனது தங்க மோதிரம் ஒன்று காணாமல் போய்விட்டது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. எனது தங்க மோதிரம் எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்று புனித மதலேன் மரியாளிடம் ஜெபித்தேன். 3ஆம் நாள் என் மோதிரம் எனது வீட்டிலிருந்து கிடைத்தது. என் மோதிரம் திரும்ப கிடைக்க எனக்கு உதவி செய்த மதலேன் மரியாளுக்கும் இறைவனுக்கும் கோடான கோடி நன்றிகள். நன்றி காணிக்கையாக ரூபாய் 5000 கொடுத்துள்ளேன். இப்படிக்கு அந்தோணி சாமி, சிறப்பாறை. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். காணாமல் போனதை
காணாமல் போனதாக அல்ல, மீண்டும் ஆண்டவர் தாமே கிடைக்கச் செய்திருக்கின்றார். எனவே அவரோடு சேர்ந்து நாம் நன்றி செலுத்துவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. காக்காச்சாவடியிலிருந்து சத்யநாராயணன், இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. எனது பெயர் சத்யநாராயணன், காக்காச்சாவடியிலிருந்து வருகிறேன். எனது அம்மா பெயர் சத்தீஸ்வரி. கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டு பிம்ஸ் மருத்துவமனையில் அட்மிட் செய்தோம். அம்மா வயிற்று வலியிலிருந்து குணமடைய வேண்டி பலரிடம் ஜெபிக்க கேட்டோம். நான் புனித மதலேன் மரியாளிடம் ஜெபித்தேன். 7 நாட்கள் கழித்து அம்மாவை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். ஏசப்பாவிற்கும் மதலேன் மரியாளுக்கும் எங்களது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஜெபம் கேட்டு அருள் புரிந்து பூரண குணம் கிடைத்ததற்கு நேரடி சாட்சி சொல்லுகின்றோம். இப்படிக்கு சத்யநாராயணன், காக்காச்சாவடி, அம்மா சத்தீஸ்வரி, திருப்பூர் இருந்தீங்கன்னா, அவங்க இருந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா நல்லா வசதியாக இருக்கும். சத்யநாராயண் கொடுத்துட்ருக்காங்க, அவங்க கொடுத்து விட்டுருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு முறை நேரிலே வருகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக சாட்சி சொல்வார்கள். கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி அவர்களோடு சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். என் பெயர் ரெஜினா, எருத்தேன்பதியிலிருந்து வருகின்றேன். கடந்த மாதம் இரவில் 2 கால் மூட்டுகளிலும் வலி ஏற்பட்டு வேதனை அடைந்தேன். இரவு தூக்கமில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். அப்பொழுது மதலேன் மரியாளின் எண்ணெயை தடவி வேண்டினேன். குணமடைந்தால் சாட்சி எழுதுகிறேன் என்று விண்ணப்பம் செய்தேன். காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது கால்வலி நீங்கி சுகம் கிடைத்தது. கருமன் மதலேன் மரியாளுக்கு கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். இப்படிக்கு ரெஜினா கால்வலியை குணப்படுத்திய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார். கரங்களை தட்டி நாமும் நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி அந்த சகோதரியோடு சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இப்பொழுது நேரடி சாட்சியத்தை சகோதரி பகிர்ந்து கொள்வார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். பின்ன உங்களுக்கெல்லாம் வந்து தூக்கி அடிச்சுங்களா? நம்ம பாத்திரத்தில் நக்கர்னையில் தூக்கி அடிக்குதுங்களா? பார்த்தீங்களா? நீங்கள் யாருக்காவது தெரிஞ்சுதா? பார்த்தீங்களா? தூக்கி அடிச்சுதா? படோன்னு அடிக்குது. எனக்கு இது ரொம்ப நாளாகவே எனக்கு பரிமள தைலும் மனமும் வருது. இதே போல் எனக்கு தூக்கி அடிக்கும். கோயிலுக்கு போனால் தானாக வரும், எனக்கு ஜெபம் வரும். அப்படியே வந்து இறங்குற மாதிரியே இருக்கும். உள்ளாங்காலம் வரையில் உச்சாங்காலம் வரையில் என் மேலே வந்து கெயிரும். அதே போல் தான் இப்போவும் நம்ம மேலே போய் வருது. அதுவும் எனக்கு சொல்லணும்னு போட்டு சாட்சி சொல்கிறதாக்கு நான். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்பொழுது மற்றொரு நேரடி சாட்சியம் சகோதரி ஆஷா அவர்கள் தன்னுடைய நேரடி சாட்சியத்தை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார். இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ். முதல் மரியம்மாளுக்கு கோடான கோடி நன்றி. 2 நாள் எனக்கு பொன்னி வலியும் கால் வலியும் உடம்பெல்லாம் வலி, என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. முதல்ல மரியம்மாளோட எண்ணெய் இருந்தது, எடுத்து தேய்ச்சிட்டு நாளைக்கு நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணினேன். எனக்கு காலையில் நேரத்தில் எடுத்து நான் 8 மணி பஸ்ஸுக்கு கிளம்பி வர்றதுக்குள்ளே வல்லமை கொடுத்த கிருவிக்காக கோடான கோடி நன்றி. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி அந்த சகோதரியோடு சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் 15 வருஷம் ஆச்சு சிக்கன் குனியா வந்து கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரை
எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் இருந்தேன். நான் இந்த மதலன் மரியம்மா கோயிலுக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு நோயும் நான் ஃபாதர்கிட்ட சொல்லி சொல்லி அழுவேன். போன வாரம் தொண்டையில் ஒரே வேதனை, உண்ணாக்கு நல்ல விரல் வண்ணமாக வீங்கி இருந்தது. நான் அந்த மாதாவோட அந்த எண்ணெய் அருமருந்தும் அந்த உப்பு சுடுதண்ணீர் ஊற்றி வாயை கொப்பளிச்சு போன வாரமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அந்த புதுமை செய்த அந்த அம்மாளுக்கும் பரிந்து பேசி அந்த அம்மாளுக்கும் ஆண்டவருக்கும் கோடான கோடி நன்றி. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த பிரதர் ஜெபிச்சாரு. எனக்கு 2 தோள்பட்டு என்னால் தூக்கவே முடியல. நான் கண்ணீர் விட்டு அழுதேன். நான் கோயிலுக்கு வந்ததிலிருந்து கண்ணீர் விட்டு அழுதேன். எனக்கு 2 தோள் வலியும், எனக்கு 2 தோள் வலியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மாதாவுக்கே நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி நன்றி, ஸ்தோத்திரம், நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சௌரி ஆஷா. യേശുക്കേ പുകൾ, യേശുക്കേ നன்றി, മരിയേ വാഴ്ക. ഞാൻ എൻ്റെ ചിട്ടിക്ക് വേണ്ടിയാണ് ഈ സാക്ഷ്യം പറയണത്. എൻ്റെ ചിട്ടി ഇസ്രായേലിലേക്ക് പോകാനായിട്ട് ഒരു ചാൻസ് കിട്ടിയിട്ടുണ്ടായിരുന്നു. എന്നിട്ട് അവർ മേഡം പറഞ്ഞു 1 മാസത്തെ ക്ലാസ് എടുക്കണമെന്ന് പറഞ്ഞ് ഇവിടുന്ന് ബോംബെ ചെന്നു. 1 മാസത്തെ ക്ലാസ് അറ്റൻഡ് ചെയ്തു. എന്നിട്ട് അവിടെയുള്ള മേഡം പറഞ്ഞു 2 മാസം കഴിഞ്ഞിട്ടേ നിങ്ങൾക്ക് റിസൾട്ട് വരുള്ളൂ. യേശുക്കേ പുകൾ, യേശുക്കേ നன்றி, മരിയേ വാഴ്ക. ആശ എൻ്റെ പേര്. ഞാൻ 1980 എൻ്റെ ചിട്ടിക്ക് ഇസ്രായേലിലേക്ക് പോകാനായിട്ട് ഒരു ചാൻസ് കിട്ടിയിട്ടുണ്ടായിരുന്നു. എന്നിട്ട് ബോംബെ എത്തണം, 1 മാസത്തെ ക്ലാസ് ഉണ്ടെന്ന് പറഞ്ഞു. എന്നിട്ട് ബോംബെ ചെന്ന് 1 മാസത്തെ ക്ലാസ് അറ്റൻഡ് ചെയ്തു. തിരിച്ച് വീട്ടിലേക്ക് പോകാൻ പറഞ്ഞു. 2 മാസം കഴിഞ്ഞിട്ടേ ഈ ലിസ്റ്റിൽ പേര് വരുന്നെന്ന് പറഞ്ഞു. എന്നിട്ട് അതേപോലെ ഒക്ടോബറിൽ ക്ലാസ് കൂടി, ഡിസംബറിൽ ലിസ്റ്റിൽ പേര് വന്നു. മാർച്ച് 2-ാം തീയതി ഇൻ്റർവ്യൂ ആണെന്ന് പറഞ്ഞു. മാർച്ച് 2-ാം തീയതി ഇൻ്റർവ്യൂ ആണെന്ന് പറഞ്ഞ് ഇവിടുന്ന് ബോംബെക്ക് എത്തി. എന്നിട്ട് മാർച്ച് 1-ാം തീയതി വൈകിട്ട് 6 മണിക്ക് ഇൻ്റർവ്യൂ ഇല്ല, നീട്ടി വെച്ചു എന്ന് പറഞ്ഞു. ഇസ്രായേൽ യുദ്ധം കൂടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്, അതുകൊണ്ട് 3 മാസത്തേക്ക് ഇൻ്റർവ്യൂ ഇല്ല, എല്ലാവരും വീട്ടിലേക്ക് നാട്ടിലേക്ക് പോയിക്കോ എന്ന് പറഞ്ഞു. വേദനയോടുകൂടി ഞങ്ങൾ എല്ലാവരും മാതാവോട് വന്ന് കരഞ്ഞു പ്രാർത്ഥിച്ചു. മാതാവേ, ഞങ്ങൾക്കൊരു നല്ല തീരുമാനം തരണേ നീ. ഞങ്ങൾ കുറേ ഇതിൻ്റെ ഇടയ്ക്ക് കുറേ ബുദ്ധിമുട്ടും എല്ലാം വന്നു. എന്നിട്ട് മാതാവോട് വന്ന് പ്രാർത്ഥിച്ചു, 3 മാസം നീട്ടിത്തരലേ, ഞങ്ങൾക്ക് ഈ 1 മാസം കൊണ്ട് തന്നെ ഞങ്ങൾക്ക് എല്ലാ കാര്യം സഹായിച്ചു തരണേ എന്ന് പറഞ്ഞു. അതേ മാസത്തിൽ തന്നെ മാതാവ് മാർച്ച് 18-ാം തീയതി ഇൻ്റർവ്യൂ എന്ന് പറഞ്ഞ് 16-ാം തീയതി മെസ്സേജ് വന്നു. മാർച്ച് 18-ാം തീയതി ഇൻ്റർവ്യൂ എന്ന് പറഞ്ഞു. ഇൻ്റർവ്യൂ അറ്റൻഡ് ചെയ്തു, പാസ്സായി. എന്നിട്ട് പാസ്പോർട്ട് 2 ദിവസം കൊണ്ട് റിലീസാവണം പറഞ്ഞ് പാസ്പോർട്ട് റിലീസാവില്ല എന്ന് പറഞ്ഞു. പാസ്പോർട്ട് 15 ദിവസം പിടിക്കും, ഇസ്രായേലിൽ മുടക്കാണെന്ന് പറഞ്ഞു. അതും തിരിച്ച് വീട്ടിലേക്ക് വന്നു. വീട്ടിലേക്ക് വന്ന് ഒരാഴ്ച കഴിഞ്ഞതും പാസ്പോർട്ട് അച്ഛനും അമ്മയും എല്ലാവരും കൂടി കരഞ്ഞ് മാതാവോട് വന്ന് പ്രാർത്ഥിച്ചു. മാതാവേ, ഈസ്റ്റർ മുമ്പ് തന്നെ ഞങ്ങൾക്ക് ഈ പാസ്പോർട്ട് റിലീസാക്കി തരാൻ എനിക്ക് സാക്ഷ്യം പറയാമെന്ന് പ്രാർത്ഥിച്ചു. മാതാവ് അതേപോലെ തന്നെ ഈസ്റ്റർ മുമ്പ് ഏപ്രിൽ 1-ാം തീയതി തന്നെ പാസ്പോർട്ട് റിലീസാക്കി തന്നു. ഇസ്രായേലിലേക്ക് പോകാനുള്ള ഫ്ലൈറ്റ് ടിക്കറ്റ് അടക്കം ചെയ്തു തന്നു. മാതാവിന് കോടി നன்றി. മാതാവേ, എൻ്റെ ചുറ്റി ഒരു കുഴപ്പം കൂടാണ്ട് ഇസ്രായേലെത്തി. നേര് വഴിക്ക് പോകാൻ പറ്റില്ല, ജോർദാൻ കൂടി ചുറ്റിപ്പോകണം, യുദ്ധം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയെന്ന് പറഞ്ഞു. ഒരു കുഴപ്പം കൂടാണ്ട് ബോംബെയിൽ നിന്ന് ദുബായ് ചെന്നു. ദുബായിൽ നിന്ന് ജോർദാൻ പോയി ഇസ്രായേലെത്തി. മാതാവിന് കോടി നன்றി. ഒരു കുഴപ്പം കൂടാണ്ട് എൻ്റെ ചുറ്റിയെത്തി. മാതാവിന് കോടി നன்றി. യേശുവിന് നன்றി. அருமையான ஒரு சாட்சியம். இந்த சாட்சியத்தை பற்றி சொல்லும்போது என்ன அப்படின்னம்னா, ஏறக்குறைய கடந்த 1 வருடம் முழுவதும் இந்த சகோதரி ஜிஷா அவர்கள் மிக கடுமையான ஒரு தயாரிப்பு. நான் இஸ்ரேலில் அங்கே ஒரு வேலைக்காக போகின்றார். அப்போ அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னம்னா பல்வேறு கட்ட பயிற்சிகளும் அதற்குரிய டெஸ்ட்டுகளும், அந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். அப்போ இவங்க சேர்ந்தது படித்து அதற்குரிய அது லாங்குவேஜ் ஆகட்டும் அல்லது மற்ற காரியங்கள், மொழி ஆகட்டும் மற்ற காரியங்களாகட்டும், ஒவ்வொன்றா ஒரு முயற்சி எடுத்து பார்த்தோம்னா தெரியும். தொடக்கத்தில் இவரோடு சேர்ந்தவர்கள் 100கணக்கான பேர்.
அதில் குறைஞ்சு 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 வடிகட்டி 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 கடைசியாக ஒரு 79 பேர் அவங்க தான் செலக்ட் ஆனாங்க. இந்த 79 பேரும் கடைசியாக பாம்பேயில் போய் அங்கே அவர்கள் தங்கி இருந்து பயிற்சி பெற வேண்டும். அடுத்தது அவங்களுக்கு அங்கிருக்கின்ற இஸ்ரேலிருந்து அங்கிருந்து ஸ்பான்சர் லெட்டர், அடுத்தது அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற அரசாங்கம், இதெல்லாமே அங்கிருந்து வர வேண்டும். இதற்கு இடையில தான் இந்த போர் ஆரம்பிக்கின்றது. இந்த இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பிக்கின்றது. ஏற்கனவே மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு டெஸ்ட்டும் பாஸ் பண்ணி கடைசி ஒரு கட்டத்திற்கு போகின்ற பொழுது இந்த ஒரு தடை வந்து விட்டது. அப்போ இந்த தடை வந்தப்போ உடனடியாக அங்கே போய் பாம்பேயில் இருந்தப்போ இந்த தடை வருது, அந்த போர் ஆரம்பிக்குது. உடனடியாக இங்கே திருப்பலிக்கு கருத்து கொடுக்குறாங்க. அவரோடு சேர்ந்து இன்னொரு சகோதரி இங்கே கோட்டயத்திலேருந்து போயிருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்காக இங்கே நம்ம திருப்பலி நிறைவேற்றினோம். இதே இடத்துல அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். அந்த கருமன் ஜெபத்தில் ஜெபித்தால் கிடைக்கும்னு சொல்லி அந்த சகோதரிக்கு நம்பிக்கை கொடுத்து அங்கிருந்து அவர்கள் அந்த விண்ணப்பத்திற்காக இங்கே ஜெபிக்க சொல்லி கூப்பிட்டாங்க. அன்றைக்கு நாம் ஜெபித்தோம். ஜெபித்தவுடன் போர் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு தடை மாறியது. என்ன அப்படின்னா, உடனடியாக இன்டர்வியூ வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிற நேரத்தில் போர் தீவிரமாகின்றது. எனவே இன்டர்வியூ மாற்றி வைக்கப்படுகின்றது. இன்னும் 1 மாதமோ 2 மாதம் ஆஷா சொன்னது மாதிரி 2-3 மாதங்கள் ஆகும். அப்படின்னா ரொம்ப தள்ளி போகும். மிகுந்த ஒரு பொருட்செலவு இதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா அத்தனையும் இல்லாட்டினா வேஸ்ட் ஆயிரும். மிக பல லட்சங்கள் இதற்காக, அந்த வேலை வாய்ப்பிற்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் தள்ளி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோடு மறுபடியும் திரும்பி வந்த பொழுது நாம் அனைவரும் ஜெபித்தோம். அந்த சகோதரியும் இங்கு வந்து ஜெபித்தார். அடுத்தது உடனடியாக ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, உடனடியாக இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு. இன்டர்வியூ நடத்தி முடிஞ்ச உடனே அந்த பாஸ்போர்ட் ரிலீஸ் ஆகணும். அது இஸ்ரேல் அரசாங்கத்திடமிருந்து அதற்கு ஒரு உத்தரவாத கடிதம் வர வேண்டும். அது முடக்கம் காரணமாக அங்கு பணி இல்லை, அங்கே ஒர்க் இல்லை, அதனால் அந்த முடக்கம் காரணமாக அங்கிருந்து வரல, லேட் ஆகிட்டே போகுது. இந்த ஒரு சூழ்நிலை மீண்டுமாக இதே இடத்துல நம்ம ஜெபித்தோம். அப்பொழுது மீண்டும் இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் வழக்கமாக இஸ்ரேலுக்கு எப்படி போவாங்க அப்படின்னா, குறைந்த செலவில் துபாய் போய் துபாயிலிருந்து அங்கே அவர்கள் அம்மான் போவார்கள். ஆனால் இப்பொழுது இது சுற்றி வேறொரு வழியில் போய் அதுக்கப்புறம் துபாய் வந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து மீண்டுமாக ஒரு சுற்றி வேறொரு வழியாக சென்று அங்கிருந்து தரை வழியாக பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் ட்ராவல். இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் முதல்ல போய் இறங்கின இடம் ஜெருசலமில் புண்ணிய பூமியில் காலடி எடுத்து வைத்துவிட்டு தற்பொழுது நாளைய தினம் அந்த பணியில் அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ண போகிறாரு. இறைவன் மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்தி இருக்கின்றார். எனவே கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். தடைகளை தாண்டி உடைத்தெறிந்து தகத்தெறிந்து இன்றைக்கு அந்த இடத்துல அந்த வேலை வாய்ப்புக்கு போயிருக்கிறார் அப்படின்னம்னா இது முழுக்க முழுக்க இறைவன் அந்த சகோதரிக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. நான் உடையப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அப்போ அந்த இந்து சகோதரி என்கிட்ட 5 நாளாச்சு, நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப என்னால் முடியல, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மாளும் எனக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் எப்பவும் எண்ணெய் பேழ்சில் வச்சுருப்பேன். அந்த அம்மாளுக்கு அந்த எண்ணெயை உச்சியிலிருந்து கையை காலெல்லாம் நாக்குலையும் தடவி விட்டேன். உங்களுக்கு எந்த குறையும் வராது, நல்லா இருப்பீங்க அப்படின்னு. வகுறு போய் மக வீட்டுக்கு விருந்துக்கு சாவடிக்கு திருப்பூர்லேருந்து. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா 5 நாள் இருந்தும் குணமாகலை.
ஸ்கேன் பண்ணி எல்லா இதுவும் எடுத்தாக ஒன்றும் டாக்டரெல்லாம் வந்து பேசும்போது நாங்களும் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் நான் நல்லா ஜெபம் பண்ணேன், மதலன் மரியம்மா இறைவனிடம் பருந்து பேசி இந்த அம்மாளுக்கு நல்ல பூர்ண சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த எண்ணெய் வந்து அவங்க நாக்கில் தடவி, இந்த சகோதரி தான் நான் நாக்கில் தடவி உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வர கையெல்லாம் தேய்ச்சி விட்டேன். 5ஆவது நாள் டாக்டர் வீட்டுக்கு போக சொன்னாங்க. அம்மா அப்போ தான் வந்து மகளும் அம்மாளும் 2 பேரும் வந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க, கோயிலுக்கு போகும்போது எங்களுக்கு பூசைக்கும் கொடுங்கன்னு அந்த லெட்டரை எழுதி கொடுத்து 200 ரூபாயும் கையில் கொடுத்தாங்க. போன வாரம் நமக்கு லீவ் ஆச்சு, அதனால் வர முடியல. இந்த வாரம் வந்து அவங்களுக்காக நான் சாட்சி சொல்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே. கரங்களை தட்டி நன்றி செலுத்தும், கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எல்லாரும் அந்த அம்மாளுக்காக நல்லா ஜெபம் பண்ணிக்கிங்க. அதே போல் நேற்றைய தினம் மற்றொரு சாட்சியம். நேற்றைய தினம் ஒரு தோட்டத்தில் தண்ணி இல்லாத சமயத்தில் தென்னையெல்லாம் காயுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் போடுவதற்காக சென்றார்கள். ஏறக்குறைய ஒரு 500 அடி போடணும்னு சொன்னாங்க. 200 அடியில் தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது போர் போட ஆரம்பித்தாங்க. போட்டிருந்தாங்க. 200 அடி ஆச்சு, வெறும் புகையாக வந்துட்டு இருந்துச்சு. மறுபடியும் கூப்பிட்டு சொன்னாங்க, ஃபாதர் ஒன்றும் சரியாகலை, 200 அடின்னு சொன்னாங்க, 200 அடி போயிருச்சு, கொஞ்சம் கூட ஈரமே தென்படலை அப்படின்னாங்க. 260 போச்சு, அப்பவும் ஈரம் தெரியல, அது இறங்கி கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக 280வது அடியில் அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலான ஒரு தண்ணீரை கொடுத்து, ஏறக்குறைய 1.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு தண்ணீரை கொடுத்து கடைசியில் 500 அடி வரை போரிட்டார்கள். தண்ணீரை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நன்றி செலுத்துவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் அபரிமிதமாய் செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை உற்று நோக்கி முழந்தாள் படியிட்டவர்களாக அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? மாண்புயர் என்ற கீதத்தை பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதனை தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும். மாண்புயர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாய். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாப்போ. மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தும் யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மத்தியிலே கடந்து வருகிறது தெய்வத்தை உற்று நோக்குவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி நாம் பாடி நம் மத்தியிலே பவனியாக எடுத்து வரப்படுகிறது தெய்வம். எருசலேம் நகர வீதிகளில் நடந்து சென்ற பொழுது
படுக்கையாய் கிடந்த நோயாளிகள் சுகம் பெற்றார்கள். உள்ளத்தில் பாரத்தோடு வந்தவர்கள் அமைதியை பெற்றுக்கொண்டார்கள். ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு புறம் தள்ளப்பட்டு வாழ்ந்த சகோதர சகோதரிகள் அவருடைய உறவை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்மையும் கடந்து வரப்போகின்றார். எனவே அந்த ஆண்டவரை உற்று நோக்கி ஆசிரியை பெற்றுக்கொள்வோமா? நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்பு உந்தன் மோகம் கண்டு ஆராதிக்கின்றோம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்பு உந்தன் மோகம் கண்டு ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம், அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்பு உந்தன் மோகம் கண்டு ஆராதிக்கின்றோம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்பு உந்தன் மோகம் கண்டு ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். கைகளை உயர்த்தி எல்லாரும் நற்கரணை நாதரை எல்லாரும் விசுவாசத்தோடு எல்லாரும் ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம், வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம்